மாலை வணக்கம். முதலில் இந்த அரங்கை தந்ததோடு மட்டுமல்லாமல் சென்னையில் நடைபெற இருக்கிற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிற்கு, ஒருவேளை இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் என்று ஒரு பெயர் பெற இருக்கிற இந்த வேலைவாய்ப்பு முகாமிற்கு வளாகத்தினை அளித்த லோயோலா குழும நிர்வாகம், குறிப்பாக அதனுடைய ரெக்டர் ஃபாதர் ராபின்சன் அவர்கள், இன்று நம்மோடு இணைந்திருக்கிற இந்த வேலைவாய்ப்பு முகாம் நிறைவடைகின்ற வரை நமக்கு உற்ற துணையாக இருக்க போகிற கல்லூரியினுடைய முதல்வர் அருள்முனைவர் திரு லூயிஸ் அடைக்கலராஜ் அவர்கள், ஆரோக்கியராஜ் அவர்கள், அருகில் இருக்கிறவர்கள், வலதுபுறமாக இருக்கிறவர்கள், இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்காக நிர்வாக ஒழுங்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிற திரு சார்ல்ஸ் அவர்கள், லோயோலா கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் திரு பிரின்ஸ்லி அவர்கள், அருகில் இருக்கிற சென்னை வாழ் நெல்லை மக்கள் என்கின்ற மிக முக்கியமான அமைப்பு. ஏன் அவங்கள அழைச்சிருக்கோன்னா, முதல் வேலைவாய்ப்பு முகாம் திருநெல்வேலியில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு அவங்க தான் உதவியாக இருந்தாங்க. வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் டீம். அதனுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு சைமன் அவர்களுக்கு அங்கே இருக்காங்க. இவர் நம்முடைய நிர்வாக குழுவினுடைய இன்னொரு இயக்குநராக இருக்கிற திரு டைட்டஸ் அவர்கள் எல்லோரையும் வரவேற்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒழுங்கை எங்களுக்கு செய்து தந்தது நீண்ட நாள் நண்பர் சமுத்ரா குழுமத்தினுடைய தலைவர் திரு செந்தில் அவர்கள், அவருடைய டீம். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி, விவரமாக நான் அடுத்து சொல்கிறேன். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் 60%, நீங்கள் கணக்கு போட்டு 500க்கும் மேலான நிறுவனங்கள் பங்கேற்கிற ஒரு வேலைவாய்ப்பு முகாம். சென்னையில் இப்படி நடந்தது கிடையாது. எனக்கு தெரிய இந்தியாலையும் நடந்ததில்லை. 500க்கு மேலான உயர்நிலை நிறுவனங்கள், 60க்கும் மேலானவை பன்னாட்டு நிறுவனங்கள். ஸோ அப்படி ஒரு வேலைவாய்ப்பு முகாம். ஏறக்குறைய 60,000, 50,000 நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 60,000 வேக்கன்சிஸோடு வராங்க. அது இன்று வேலையின்மை என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற காலகட்டத்தில் 60,000 வேலை வாய்ப்புகளோடு 500க்கும் மேலான நிறுவனங்கள் வருகின்றன என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திற்கு அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இதனுடைய மேல் விவரங்களை அடுத்து நான் சொல்வேன். ஆயினும் இன்று இந்த நிகழ்விற்கு தலைமையேற்கிற கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், கல்லூரி, அதன் பண்பாடு, இந்த வேலை வாய்ப்பு முகாமை ஏன் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை பற்றி முதல் உரை தரும்படி அன்போடு அழைக்கின்றேன். Good morning to every one of you and welcome to Loyola. Dear members of the press and distinguished guests, it is my privilege to welcome you all to Loyola College, and I thank you for being here today to hear what we have been building quietly, consistently, and with great purpose. Education should lead us to employability and empowerment. I think this job fair will be a great opportunity to attain employability and empowerment of the youth of this great nation, and particularly our state Tamil Nadu. Loyola College, Chennai was established in 1925 by the Society of Jesus, the Jesuits, with a singular mission to form men and women of competence, conscience, and compassion. Nearly a century later, that mission has not changed. What has changed is the scale, the reach, and the depth of our impact. Today, Loyola stands as one of India's most respected autonomous institutions, home to thousands of students, particularly drawn from across the country and across every walk of life. We are not merely a college, we are a community, and every decision we make here, academic, administrative, or social, is made with one question
at its center what is best for our students' community. Ever since I assumed leadership as principal of this institution, I have made one thing unambiguously clear. Student empowerment is not merely a program, it is a philosophy. It is a lens through which every policy, every initiative, and every investment of this college must be seen. I am grateful to say that this vision is shared completely by our management, Father Rector, Dr. Anthony Robinson, Father Secretary, Father Thomas Alexander, the directors, deans, heads of departments, coordinators, teaching and non-teaching staff, who stand with us on this mission without reservation. Together, we have committed ourselves to ensuring that every student who enters Loyola portals leaves not just with a degree, but with direction, with confidence, and with the tools to build a life of meaning. That alignment at the top between the principal, the rector, and the secretary is what gives our efforts strength, consistency, and permanence. When leadership speaks in one voice, institutions move together, and Loyola is moving as a team towards bigger heights and greater heights. At the helm of our training and placement cell is Mr. Princely Samuel, Director of Placements, a leader whose dedication to students' outcomes is quite simply and extraordinary. Under his guidance, our placement ecosystem has grown into one of the most dynamic and student-centric in the region. But what truly sets Loyola's placement missionary apart is this. It is run in large part by our own students. Yes, the very students of Loyola College serve as the backbone of the placement process. From coordinating with recruiters and scheduling drives, our student placement team demonstrates every single day that leadership is not merely a title, it is a responsibility they have chosen to carry. This model of student ownership is deeply Jesuits in spirit. We believe that the best way to develop a leader is to give them the real work, real stakes, and real accountability, and our student team embodies that belief. And our students are also here present. The results speak for themselves. Loyola places 1,000 students every year across sectors including banking and finance, information technology, consulting, retail, and management. And we are not stopping here. I am delighted to announce that Loyola College is entering into a landmark collaboration with Give Life and The Rise, headed by Father Jagat Gaspar, to host what we intend to be truly record-breaking placement fair, the Great Chennai Job Fair on July 11th, 2026 from 8 a.m. onwards. We are targeting the participation of 500 plus companies and over 15,000 vacancies, all under one roof for students across the state, with a specific focus on those from our nearby districts such as Tiruvallur, Kanjipuram, etc. The motive of this drive is to give a large-scale opportunity to those who have an unequal access to such resources. This will not just be one of the largest placement fair in the city, it will be a statement that students deserve the best and we will move mountains to deliver it. This is what Loyola stands for, not just placements, not just rankings, but a deep, unwavering commitment to every student, their dignity, their potential, and their future. To the press, I say this: when you write about Loyola, write about our students. Write about the first generation learners who arrived from a remote village in the interiors of this country, whose parents never held a degree,
and who walked out here with a placement offer that changed his family's story forever. Write about the student from a disadvantaged community who had been told in ways both spoken and unspoken that certain rooms were not meant for them, and who found at Loyola the conviction that they belong everywhere. That is the Loyola story, and we are proud of creating men and women for others. Thank you. தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது இந்த வேலைவாய்ப்பு முகாமினுடைய விவரங்கள் பற்றி, மாபெரும் சென்னை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகின்ற நாள் ஜூலை 11 சனிக்கிழமையன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது லொயோலா கல்லூரியினுடைய வளாகத்தில். பங்கு பெறுகின்ற நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை 500க்கும் மேல். எங்கள் கணக்குப்படி சுமார் 550 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த நிறுவனங்களில் 60% மேலான நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள். மிகச் சிறப்பாக பொறியியல் கல்வி படித்த இளையர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் அதிகமாக. காரணம், 216 நிறுவனங்கள் இதுவரை பதிவு செய்தவர்கள் பொறியாளர்களை தேடி வருகின்றவர்கள். இந்த செய்தியை நீங்கள் சிறப்பாக, ஏன்னா நிறைய பிள்ளைங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால் 216 நிறுவனங்கள் என்ஜினியரிங் பேஸ்ட் நிறுவனங்களே வருகின்றன. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஆர்எஃப் வராங்க, ராணா வராங்க, டாஃபே வராங்க, டாடா மோட்டர்ஸ் வராங்க, டிவிஎஸ் வராங்க, சுந்தரம் ஃபாஸ்னஸ் வராங்க, ஹிண்டாய் வராங்க, யமஹா வராங்க, ஸ்னைடர் வராங்க, ஃப்ளெண்டர் வராங்க, அப்போலோ டயர்ஸ் வராங்க, சியாத் டயர்ஸ் வராங்க. இப்படி நீங்கள் அது மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங் பேஸ்ட் நிறுவனங்கள் மட்டுமே 216 நிறுவனங்கள் நீங்கள் சொல்லலாம். ஐடி படித்தவங்களும் தைரியமாக வரலாம். ஒரு 90க்கு மேலே நிறுவனங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 60 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கின்றன. ஹெச்சிஎல், அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் ஒரு பெரிய பிராண்டு, அல்சக்ங்கிறது ஒரு பெரிய பிராண்டு, ஹெக்ஸாவேர் பெரிய பிராண்டு, ஆம்ஸ்பாப் டெக்ங்கிறது பெரிய பிராண்டு, சதர்லாண்டாக இருக்கட்டும், டொயோட்டாவாக இருக்கட்டும், இப்படி நிறைய ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ், ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸ் வராங்க. இது மட்டும் இல்லை, வெவ்வேறு துறைகள். இப்போ ஹெல்த் கேர் படிச்சிருக்காங்க. ஹெல்த் கேரில் இருக்கிற முக்கியமான பல இங்கே இருக்கக்கூடிய அப்போலோ நிறுவனமாக இருக்கட்டும், பீவல் நிறுவனமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க எல்லாம் வராங்க. நீ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு எங்கே போனால் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருந்து நிறைய நிறுவனங்கள் நம்ம வர்றதை நம்ம சொல்ல முடியும். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரீசர்ச் இதுலேருந்து வராங்க. ஃபார்மசியூட்டிக்கல்ஸ்லேருந்து வராங்க. ரீட்டைல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த செக்மெண்ட்டில் இருந்தும் ஏறக்குறைய 100 அளவுக்கு நிறுவனங்கள் வராங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இது எப்படி நடக்குங்கிறது கேட்கலாம். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிட்டு? அவ்வளோ எளிது அல்ல. ஒரு 550 நிறுவனங்கள், அதிலும் வந்து ஹை ப்ரொஃபைல் நிறுவனங்களை கொண்டு வர்றது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஏன் நடந்திருக்குன்னா, கடந்த ஒரு 12 மாதங்களில் நாங்கள் 2 பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி முடித்திருக்கிறோம். ஒன்று ஜூன் மாதம் சென்னை வாழ் நெல்லை மக்கள் அவர்களினுடைய உதவியோடு திருநெல்வேலியில் நடத்தினோம். 12,000 இளையர்கள் வந்தார்கள். 8,000 பேருக்கு அன்றே ஒரே நாளில் வேலைவாய்ப்பு நியமன ஆணை கிடைத்தது. எங்களுடைய கணக்குப்படி இந்த 8,000 பேரில் ஒரு 4,000 பேராவது நிரந்தரமாக போய் செட்டில் ஆகிருப்பாங்க. 8,000 பேருமே போய் செட்டில் ஆகி நீடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 4,000 பேராவது செட்டில் ஆகிருப்பாங்க, விச் இஸ் வெரி கிரேட். 2வது வேலைவாய்ப்பு முகாம் திருச்சியில் நம்ம கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நடத்தினோம். மன்னிக்கணும், இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நம்ம நடத்தினோம். அந்த வேலைவாய்ப்பு முகாமில் 20,000க்கு மேலான இளைஞர்கள் பங்கேற்றாங்க. 12,000 பேருக்கு ஒரே நாளில் வேலை நியமன ஆணை கிடைத்தது. அந்த 12,000 பேரில் எங்கள் கணக்குப்படி ஒரு 6,000 பேராவது உறுதியாக நிரந்தரமாய் நீடித்திருப்பார்கள்ங்கிறது எங்களுடைய ஒரு கணிப்பு. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் எங்களினுடைய கணிப்புப்படி ஒரு 40,000 இளைஞர்கள் பங்கேற்பார்கள். உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது, தயவுசெய்து என்ஜினியரிங் ஐடி படித்த பிள்ளைங்களை நிறைய டார்கெட் பண்ணி இந்த செய்தியை கொண்டு போய், இப்போ என்னன்னா 550 நிறுவனங்களை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கான ஏறக்குறைய 50,000 குறைச்சி சொல்கிறோம். அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டை பார்த்தோன்னா 60,000 வேகன்சிங்க, 60,000 வேகன்சிஸோடு வராங்க. இது நாட் பாடி ஷாப் வேகன்சிஸ். இது ஏதோ இந்த சில நிறுவனங்கள் வந்து
நூற்றுக்கணக்கான பேரை வெறும் 8,000 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் அதிகமாக எடுக்கிறதில்ல. பாடி ஷாப்பிங்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் கவனப்படுத்துவது இல்லை. ஓரளவுக்கு கெரியர் பாத்வே இருக்கும். சேர்றப்போ ஒரு 17,000 சம்பளம், ஆனால் ஒரு 7 வருஷம் ஆகிறப்போ அவங்களுக்கு ஒரு 35,000 40,000 சம்பளம் வரக்கூடிய ஒரு நிறுவனங்களைத்தான் ஓரளவுக்கு கவனப்படுத்தி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்குற நிறுவனங்களே ஒரு 7-8 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கின்றன. ஸோ உயர் சம்பளத்திலையும் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன, மிட் லெவல்லையும் கணிசமாக வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன, ஏன் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா, இதுவும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, த கிரெடிபிலிட்டி வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் த கம்பெனிஸ். நிறுவனங்களோடு நாங்கள் உருவாக்கி இருக்கிற நம்பகத்தன்மை. பிகாஸ் பங்கேற்கிற இளையர்களிடமும் நாங்கள் பணம் கட்டணம் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. நிறுவனங்களிடமும் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்வதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறுவனங்களிடமும் கட்டணம் பெற்றுக்கொள்வதில்லை, பங்கேற்கிற இளையர்களிடமும் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் முன்னதாக பதிவு செய்யாமல் கடைசி நாள் வந்தால் ஒரு அபராத கட்டணம் 100 ரூபாய் வாங்குகிறோம். இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, முன்னரையே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏன் முன்னரையே பதிவு செய்யணும்னா, அப்போ தான் முன்னாடியே நாங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். இணைய வழியில் ஒரு இன்டர்வியூவை எப்படி பண்ணணும், எந்தெந்த நிறுவனங்கள் வராங்க, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, இதெல்லாம் பயிற்றுவிப்பதற்கு முன்னரையே பதிவு செய்தால் அது உதவியாக இருக்கிறது. வருகின்றவர்களை அதே போல் அவங்களே சூஸ் பண்ணலாம். நான் ஃப்ளெண்டருக்கு போகணும், நான் எம்ஆர்எஃப்க்கு போகணும், நான் டிவிஎஸ்க்கு போகணுன்னு முன்னாடியே அவங்க இண்டிகேட் பண்ணுற இந்த ஒழுங்கமைவு செய்வதற்காகத்தான் 35,000 40,000 இளையர்கள் வருவதை ஒழுங்கமைவு செய்வது என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எனவே தான் முன்னரையே பதிவு செய்யுங்கள். ஒன்றும் கஷ்டமே இல்லை. www.givelifes.comங்கிற அந்த இணையதளத்திற்கு போய் GiveLife GIVELIFES givelifes.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் பதிவு செய்தாங்கன்னா போதும். 10 ரூபா கூட கட்டணம் கிடையாது, அது ஃப்ரீ தான், கடைசி வரைக்கும் ஃப்ரீ. ஸோ இன்றைக்கே இதை மட்டும் முக்கியமாக GiveLifes.comல எல்லாரும் பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்க தொலைபேசியில் கூட அவங்க கூப்பிட்டு, அதாவது 75 300 88 293 7530088293 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் அவர்கள் தங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதுதான் முக்கியமான ஒரு சொல்லப்பட வேண்டிய செய்தியாக நாங்கள் சொல்லுவது. அனைவருக்கும் வணக்கம். ரைஸ் கிவ் லைஃப் கல்வி அமைப்புகள் சென்னை லோயோலா கல்லூரியுடன் இணைந்து நடத்துகிற மாபெரும் தி கிரேட் சென்னை வேலைவாய்ப்பு முகாம் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். 500க்கும் மேலான உயர்நிலை நிறுவனங்கள், அவற்றில் 60% பன்னாட்டு நிறுவனங்கள், 50,000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளோடு வருகின்றன. பொறியியல் சார்ந்த நிறுவனங்கள் மட்டுமே 216க்கு மேல் இதுவரை பதிவு செய்திருக்கின்றன. ஐடி சார்ந்து 90க்கும் மேல் நிறுவனங்கள், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், சேல்ஸ், ஃபார்மா, எஜுகேஷன், ட்ரைனிங் என்று அனைத்து துறைகள் சார்ந்தும் நிறுவனங்கள் வருகின்றன. ஒரே நாளில் 25,000க்கும் மேலானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற இந்தியாவின் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பதிவு செய்ய விரும்புகின்ற இளையர்கள், குறிப்பாக நாங்கள் பொறியியல் துறைகளில் பயின்றவர்களை அழைக்கின்றோம். காரணம், 216 நிறுவனங்கள் ஏற்கனவே பதிவு செய்துவிட்டன. www.givelifes.com GIVELIFES givelifes.com என்கின்ற இணையதளம் வழியாக நீங்கள் பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னதாகவே பதிவு செய்தால் எந்த கட்டணமும் இல்லை. நிறுவனங்களும் உங்களிடம் காசு கேட்க மாட்டார்கள், நாங்களும் உங்களிடம் எந்த கட்டணமும் கேட்டுக்கொள்வது இல்லை. ஆனால் கடைசி நாளில் வருகிறவர்களுக்கு ஒரு அபராத கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் தயவு செய்து முன்னதாகவே www.givelifes.com என்கின்ற இணையதளம் வழியாக பதிவு செய்யும்படி சென்னையின், தமிழகத்தின், புதுச்சேரியின் இளையர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.